தமிழ்நாடு தேர்தல் களம் விறுவிறுப்பு அடைந்து வரும் நிலையில் தவிக தலைவர் விஜய் வருகிற செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சியில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே தனது கட்சியை பலப்படுத்தும் முயற்சியில் விஜய் ஈடுபட்டு வருகிறார். முதலில் தனது கட்சியின் முதல் மாநில மாநாட்டை விக்கிரவாண்டியில் நடத்தினார். பின்னர் கோவையில் பூத் கமிட்டி கூட்டத்தை மேற்கொண்டார். பின்னர் மதுரையில் 2வது மாநில மாநாட்டை நடத்தி முடித்தார். இந்த நிலையில் மக்களை சந்திக்க விரைவில் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார். தமிழக அரசியல் அரங்கில் சமீப காலமாக பரபரப்பை ஏற்படுத்தி வரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வரும் செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சியில் தனது சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளார் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த அறிவிப்பு ஏற்கனவே தேர்தல் களத்தை சூடுபிடிக்க செய்திருக்கும் நிலையில் அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளது. திரையுலகில் முன்னணி நடிகராக திகழ்ந்த விஜய் தற்போது அரசியல் பாதையில் முழுமையாக கால் பதித்துள்ளார். தனது கட்சியை மக்கள் மத்தியில் வலுப்படுத்தும் நோக்கில் அவர் தொடர்ச்சியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். பின்னர் மதுரையில் 2வது மாநில மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தினார். இந்த தொடர் மாநாடுகள் மற்றும் கூட்டங்கள் மூலம் விஜய் தனது கட்சியின் ஒழுங்கமைப்பு திறனையும் மக்கள் ஆதரவையும் உறுதி செய்து வருகிறார். இந்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக விஜய் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களது பிரச்சனைகளை கேட்டு கட்சியின் நோக்கங்களையும் திட்டங்களையும் விளக்க சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். அந்த சுற்றுப்பயணத்தின் முதல் நிகழ்வு வரும் செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சியில் நடைபெற உள்ளது. அதோடு பிற மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருப்பதாகவும் ஒரு நாளைக்கு 2 மாவட்டங்களில் சுற்றுப்பயணத்தை முடிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திருச்சி தமிழ்நாட்டின் நடுப்பகுதியில் அமைந்த முக்கிய நகரம் என்பதாலும் அரசியல் ரீதியாக பெரும் முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாகவும் கருதப்படுகிறது. எனவே தனது சுற்றுப்பயணத்தை திருச்சியில் தொடங்கும் விஜயின் தீர்மானம் தவிக கட்சியின் வளர்ச்சி திட்டத்துக்கு ஒரு வலுவான தொடக்கம் என கருதப்படுகிறது. அதன்படி முதல் வாரம் திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களில் விஜயம் செய்ய உள்ளாராம். 2வது வாரம் திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் மக்களை சந்திக்கிறார். 3வது வாரம் தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரியில் தனது பயணத்தை மேற்கொள்வார். அடுத்தடுத்த வாரங்களுக்கான திட்டங்களும் விரைவில் அறிவிக்கப்பட உள்ளன. இந்த சுற்றுப்பயணத்தின் மூலம் மக்களிடம் நேரடியாக குரல் கொடுக்கும் முயற்சியில் விஜய் ஈடுபட்டு வருகிறார்.